அவா அவா அவவா அவவா அவா 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 அவவா கைட்ட அனாவசியமா என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை, அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம் பாத்துக்க. ஏன் இருக்கீங்க? டேய் அங்க போய் பாருடா. Years. Monday, thousands of protesters attempt to march. ஊரே கூடி நிக்குது. இந்த லட்சணத்துல அவ்வா அவ்வா பாட்டு அவசியம் தானா? ஆடத்தும் உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம் வந்து சேரு நாயே. நாம இவ்வளவு நாளா கலாய்க்கிற வடக்கனுங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இப்ப நம்ம தமிழ் மக்கள் என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? எங்க போகுது நாடு? எங்க போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கான தண்ணீரை திறந்துவிட முடியாது என கர்நாடகா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அப்போது தமிழகத்திற்கு தர வேண்டிய 24.89 டிஎம்சி நீரை காவிரியில் திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அதற்கு மறுப்பு தெரிவித்த கர்நாடக அரசு பிரதிநிதிகள் குடிநீர் தேவை அதிக அளவில் இருப்பதால் தமிழகத்திற்கான நீரை திறக்க முடியாது என விளக்கினர். இவங்களுக்கு மத்தவங்க தெரியற மாதிரி வாழ்ந்தா உண்மையா இருந்தா அசிங்கம் கெட்டவன். எல்லாத்தையும் மூடு உள்ள வச்சுக்கிட்டு இருக்கவன் நல்லவன். உண்மையா வாழ்றதுக்கு தைரியம் வேணும். எனக்கு இருக்க தைரியம். அதான் இவனுக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. சார் நீங்க நல்லவையா. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் தற்போது திரைப்படத்தை கண்ணீர் மல்க உணர்ச்சி பெருக்கோடு அமைச்சர் பர்வேஸ் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம இப்ப பாக்குறோம். டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 53வது கூட்டத்தில் கலந்து கொண்ட கர்நாடக அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்று கர்நாடக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐயா இங்க இருக்கத பாருங்க, அது அவரு பாத்துக்கிறாருங்க. கவலைப்படாதே, எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பாத்துக்கான். இங்க வந்திருக்கேன் சங்ககிரிங்க 1000 பிரச்சனை இருக்கு. புது பஸ் ஸ்டாண்டு பஸ் வரலன்னு இருக்காங்க. அது நடவடிக்கை எடுத்து. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஒன்னும் சொல்லவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு தளபதி கடைசி படம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. யார் யாது? வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். வேற லெவல். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் கலங்க வச்சுட்டாரு தளபதி. என்ன கொடுமை சரவணன். முடியல சத்தியமா. திரும்ப எங்களுக்கு வந்து தளபதி ஒரு படம் வருஷத்துல ஒரு வாட்டியா நடிக்கணும். இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்களை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்காங்க. தளபதி லவ் யூ தலைவா. லவ் யூ சோ மச். சத்தியமா எங்களை அளவு வச்சு அனுப்புறீங்க. எங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல படம் கடைசியா கொடுத்துருக்கீங்க. திரும்ப எங்களுக்கு வருஷத்துல ஒரு வாட்டியாவது ஒரு படம் எங்களுக்கு கொடுங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? லவ் யூ தலைவா. லவ் யூ சோ மச். ஒன்னும் சொல்லவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு தளபதி. இன்னும் போல நீ போடா. லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். தஞ்சாவூர்ல வந்து வெற்றி ஈஸ்கோயிருது.
இங்க வந்துட்டு இப்போ எனக்கு வந்து மார்னிங் வந்து லீகல் அதான் நார்ம்ஸ் பண்ணணும். ஒரு சிஎம் படம் நாங்க அவ்வளவு தூரம் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி இவ்வளவு தூரம் 6 மாசம் வெயிட் பண்ணி படம் பாக்குறோம். நீங்களே பாருங்க, காலையில வந்து 200 பே பண்ண சொன்னிச்சு. இந்த பாருங்க டிஸ்ட்ரிக்ட்ங்கிற ஆப்ல 200 பே ஆனிச்சு. அடுத்த ஒரு half an hourக்குள்ள எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து பாருங்க வெற்றி ஹுண்டாய்ங்கிற இதுல இருந்து 700 பர் டிக்கெட்டுக்கு வந்து என்ன பே பண்ண சொல்லுது. எப்படி இது லீகலா பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இது கண்டிப்பா பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். உங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா அந்த தில்லு இருக்கா திராணி இருக்கா? ஒரு கிடையாது. நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் படம் இன்று திருத்தணியில் 3 திரையரங்கில் ஜனநாயகம் படம் வெளியாகிறது தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதில் மினி கோல்டன் திரையரங்கில் வந்து இன்று வந்து யாரும் முன்பதிவு செய்யாமல் இருப்பதாக தகவல் தெரிவித்தது. 11 மணி வரைக்கும் முன்பதிவு யாரும் செய்யவில்லை என்று தியேட்டர் உரிமையாளர் கூறப்பட்டுள்ளது. எந்த ஒரு விஜய் ரசிகரும் வரவில்லை என்று தியேட்டர் உரிமையாளர் தெரிவிக்கப்பட்டது. என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு மாமா நீ கனவு கண்டுகிட்டு இருக்கிற புரட்சி இயக்கம் இதெல்லாம் என்னைக்கோ நீத்து போச்சு. உனக்கு சித்தாந்தம் கத்து கொடுத்த பெரியவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, பாதி பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது ஒன்ன மாதிரி ஆளுங்க தான். பொறுக்கிக்கும் போராளிக்கும் கலப்பு திருமணம் செஞ்சதுல பிறந்த புள்ள நீ. உனக்கு அப்புறம் இருக்கிற சந்ததியை ஒத்துப்பார். சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டம் தான் தெரியும். அவங்கள அரசாங்கம் விலைக்கு வாங்கிடும், இல்ல மிதிச்சு நசுக்கிடும். தமிழக கிராமங்கள் தோறும் விடியலின் பாதையை விரிக்கின்ற ஊரக வளர்ச்சி நாயகர், தமிழகத்தின் வறண்ட நிலங்கள் யாவும் உயிர் பெற பாய்கின்ற வற்றாத நீர்வள காப்பாளர், வான்முட்டும் இமயமாய் நம் தளபதி நின்றிருக்க அந்த இமயம் அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்னாலும் தாங்கி பிடிக்கும் கொள்கை வார்ப்பாக விளங்குபவர், வார்த்தைகளில் இடி முழக்கம், வாழ்க்கையில் தளபதிக்கான தியாகமும் கொண்டவர். ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ ஏன்டா அழுகுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. மாமா மாமா தெரியலையே. இப்போ போடுற ஜனநாயகன் படம் டைட்டில் கார்ட ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வெக்கமாவே இல்ல. அது எங்க இருக்கு? ஒரு கோயில கட்டினேன், நீங்க யாரும் சாமி கும்பிட வரல. பள்ளிக்கூடத்தை கட்டினேன், நீங்க யாரும் படிக்க வரல. குளத்தை வெட்டினேன், நீங்க யாரும் குளிக்கவே வரல. ஆனா சினிமா கொட்டாய கட்டின கொட்டு மேளத்தோடு என்ன வரவேற்கிறீங்க. இத பார்க்கும் போது இந்த யோசனை என் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன். அதே நேரத்துல உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டிருச்சேன்னு சந்தோஷப்படுறேன். பஸ் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்றோம், காலையில இருந்து வெயிட் பண்றோம். இது வரைக்கும் கவுண்டர் ஓபன் பண்ணல. நாங்க காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எதுவும் ரிசல்ட் இன்னும் வரல. காலையில இருந்து வெயிட் பண்ணி, ஆமா காலையில 7 மணில இருந்து வெயிட் பண்றோம். 7 AM ல இருந்தா. ஆனா ஆன்லைன் டிக்கெட்ஸ் நிறைய சேல் ஆச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மேம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல யாரும் ஓபன் பண்ணல மேம். ஆன்லைன் டிக்கெட்ல வந்து ஃபுல்லா 12 மணி வந்து ஓபன் பண்ணாங்க. டிக்கெட் தர மாட்டாங்க, இல்லன்றாங்க. மன்றத்துக்கு கொடுத்துறாங்க, தர மாட்டாங்க யாரும். நான் முதல்ல நீங்க கேட்டு சொல்லுங்க. எவ்வளவு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணறதுக்கு பிளான் பண்றீங்க? 3 மணில இருந்து நின்று இருக்கோங்க. மனசாட்சி எல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு எத்தனை நாள் வரும் சொல்லுங்க. நேத்து வந்தா நாளைக்கு வந்து அப்படியே மாத்தி மாத்தி சொல்றாங்க. இந்த நாட்டினுடைய சாவக்கடியா பிஎஸ் வீரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னார். இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா